பாகிஸ்தான் காட்டு விலங்குகளை பாதுகாக்கும் சரியான சட்டங்கள் இல்லாத நாடு. யார் வேணும்னாலும் சிங்கம், புலி, சிறுத்தை, பாம்பு போன்ற வனவிலங்குகளை வளர்க்கலாம். லைசன்ஸோட இல்ல, லைசன்ஸ் இல்லாம சட்டவிரோதமா வளர்க்குறாங்க. நம்ம ஊர்ல எப்படி நாய்க்குட்டி விற்கிறாங்களோ அந்த மாதிரி சிங்கக்குட்டி, புலிக்குட்டிங்க விற்கிறாங்க. சிங்கம், புலிக்கு பல்லு எவ்வளவு பெரிய ஆயுதமோ அது போல அதோட நகங்களும் ஆயுதம். அதனால பலர் சின்ன வயசுலயே நகங்களை எடுத்துறாங்க. பணக்காரங்க இந்த விலங்குகளை வளர்த்தா ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு வாங்கி வளர்க்குறாங்க. சில நேரங்கள்ல வெளியே கூட்டிட்டு வந்து ஷோ ஆஃப் பண்றாங்க. சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுனால நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைச்சி பிரபலமான இன்ஃபுயர்ஸ் ஆகுறாங்க. எப்பவுமே சின்ன பொண்ணுல அடைக்கப்பட்டு வளரும் விலங்குகள் சில நேரங்கள்ல தப்பிக்கவும் செய்துங்க. அப்படி இந்த சிங்கம் தப்பிச்சு வெளியே வந்து 3 பேர் தாக்கிருக்கு. அதனால அதை சுட்டு கொண்டுட்டாங்க. இது மாதிரி சிறுத்தையும் தப்பிச்சு 6 வயசு குழந்தைய தாக்கிருக்கு. பியர் பைட்டிங், கரடியோட பல்லு புடிங்கிட்டு 2-3 நாய்களோட சண்டை போட வைப்பாங்க. இதுவும் பாகிஸ்தான்ல நடக்குது. சர்வதேச அமைப்புகள் இந்த கரடிகளை ரெஸ்கியூ பண்றாங்க. அவங்க ஜூலியே இருக்க மிருகங்களை சரியா பாத்துக்க மாட்டாங்க. அந்த விலங்குகளை கூட அவங்க நாட்டு மக்கள் யாருன்னா தத்தெடுத்துக்க சொல்றாங்க. இது வரைக்கும் ஒரு பிஎம் கூட 5 வருஷம் முழுசா ஆட்சி நடத்த விடாத நாட்டுல காட்டு விலங்குகளை சரியா நடத்துவாங்கன்றது கஷ்டம் தான். ஒரு நாட்டின் மகத்துவம் அதன் மிருகங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதிலிருந்து அறிய முடியும்.